மக்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து அதை சட்டமாக்கி அந்த மக்களுக்கான திட்டங்களாக அதை உருவெடுக்க செய்வதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் எதை செய்திருக்கிறார் என்பதை இங்கு பட்டியலிட்டார்கள். என்னுடைய 40 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் 6 முறை தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் நான் சென்றதில் தமிழ் சமூகத்திற்கான எண்ணற்ற நற்காரியங்கள் நடந்திருக்கின்றன. அதைத்தான் இங்கு தம்பிமார்கள் பட்டியலிட்டார்கள். ஒரு அரசியல் பேரியக்கம் தொடங்கப்படுவது என்பது மக்களுக்காக பணியாற்றுவதற்கு, மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு, மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதற்கு, மக்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அந்த மக்களின் உணர்வாக சட்டப்பேரவையில் பிரதிபலித்து அந்த உரிமைகளை நாம் வென்றெடுப்பதற்காக மக்களால் அனுப்பி வைக்கப்படுகிறோம். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நான் இன்றைக்கு தமிழக சட்டமன்ற வரலாற்றிலும் இந்திய சட்டமன்ற வரலாற்றிலும் பாராட்டக்கூடிய ஒருவனாக உயர்ந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர்களும் ஒன்றிய தலைமை அமைச்சர் முன்னிலையில் ஒன்றிய இளைஞர் துறை அமைச்சர் அவர்களும் டெல்லியில் என்னை அழைத்து இந்தியாவிலே சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பாரத ஜோதி என்று விருதை கொடுத்து பாராட்டி அங்கீகரித்தார்கள். 2000 மைலுக்கும் அப்பால் இருக்கிற ஒன்றிய அரசு பாராட்டி பரிசு கொடுத்தாலும் பட்டம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய அங்கீகாரத்திற்காக தமிழர் நிலத்தில் தமிழர் களத்தில் 40 ஆண்டு காலமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற அரசியல் கட்சிகளில் இந்த இளைஞர்கள் சென்று சேர்ந்து தங்களுக்கான பதவிகளை பெற்று தங்கள் ஆளுகின்ற கட்சியோடு ஐக்கியமாகி பல கான்ட்ராக்டுகளை எடுத்துக்கொண்டு சில சலுகைகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். காவல்துறை தொந்தரவு செய்யாது, வருவாய்த்துறை தொந்தரவு செய்யாது, வட்டார வளர்ச்சி அலுவலர் தொந்தரவு செய்ய மாட்டார், அரசு துறைகள் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாது. இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இப்படி இணைகிறார்கள் என்பதற்காகவே என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் ஆளுகின்ற அரசியல் கட்சிகளின் தூண்டுதலால் இன்றளவும் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இங்கே மோகன்ராஜில் தொடங்கி சமீபத்தில் இணைந்த பிரம்மமூர்த்தி வரையிலும் தொந்தரவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான சம்பவங்கள் இருக்கும், கசப்பான நடவடிக்கைகள் இருக்கும், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அதிலிருந்து தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு தான் வாழ்கின்ற பகுதிக்கும் மக்களுக்கும் தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்கின்ற இளைய சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக வளர்வதற்கான வாய்ப்பை நம்முடைய காவல்துறை அரசு உருவாக்கி தர வேண்டும்.